இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்டர் கல்ச்சர், அதாவது ஆல்ரெடி இருக்கிற கல்ச்சரை வந்து நம்ம வந்து பாதி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு பாதி எடுத்துக்கணும். பாதி வந்து இப்போ எடுக்கிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஸ்டார்டர் கல்ச்சரில். இதை வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதோட ஊற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் காட்டன் துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காட்டன் துணியை வந்து மேலே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடணும். இந்த மேலே வந்து எதுவும் படாத மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் துணி மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வென்டிலேஷன், அதாவது காற்று கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரணும், அதுக்காகவும். அண்ட் ஏதாச்சும் பூச்சி எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாது. அது விழுந்தாலும் இந்த வினிகர் கல்ச்சர் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்காகவும் தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினிகர் கல்ச்சர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1 வீக் ஆகும். இந்த 1 வீக்குக்குமே நீங்கள் மேக்ஸிமம் இது வந்து நிழல் அதிகமாக இருக்கிற இடம், அதாவது வெயில் படாத இடத்துல வைங்க. வீட்டுக்குள்ளே இல்லைனா எங்கே வெயில் அதிகம் படாதோ அங்கே வைங்க. அப்போ தான் இது சேஃப்டியாக இருக்கும். வெயில் படுறதுக்கு விட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வினிகர் கல்ச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சேஃப்டியான இடத்துல வைங்க, வெயில் படாத மாதிரி இருக்கணும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு ஹேவ் ஃபன் கைஸ், பை பாய்.